ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமாய் இருக்கிறார். புலம்பல் முதலாம் அதிகாரம். இந்த புலம்பல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது மனித வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் என்ன, துன்பம் எந்தெந்த வழிகளில் வருகிறது, ஒட்டுமொத்த உலகத்தில் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை முழுமையாய் புரிந்து கொள்ளலாம். இன்பமான காரியங்கள் மட்டுமல்ல, சந்தோஷமான காரியங்கள் மட்டுமல்ல, துன்பத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சந்தோஷமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் போது முன்கூட்டியே நாம் அறியாமல் இருந்தாலும் அதனால் நாம் கவலைப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம். அதே போல துன்பங்கள் வரும்போது அது நமக்கு தெரியாது இருந்தாலும் அது நமக்கு வந்த பின்பு அது மிகவும் வேதனையை தரும். முன்கூட்டியே தெரிந்திருந்தால் துன்பங்களை நாம் எளிதில் சமாளிக்கலாம். அப்படியாக ஒட்டுமொத்த யூதா ஜனத்திற்கும் எருசலேமின் குடிகளுக்கும் ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனைகள், அதனால் ஏற்பட்ட விளைவை, அந்த வேதனையை எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் பாடலாக பாடியிருக்கிறார். புலம்பி பாடியிருக்கிறார். ஒப்பாரி பாட்டு என்று சொல்வோம் அல்லவா, அது போல இதை பாடியிருக்கிறார். இஸ்ரவேலரின் துக்கத்தை, அவர்கள் பட்ட பாடுகளை கவிதை நடையில் அவர் எழுதியிருக்கிறார். அதை புலம்பல் என்னும் 5 அதிகாரங்களில் புஸ்தகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமம். இதை படிக்கும் பொழுது நாம் ஒட்டுமொத்த, அதாவது இது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ஒரு காலத்தில் நடந்த சம்பவம் என்று இராமல் எல்லா காலத்திற்கும் மனித உணர்வுகள் ஒன்றுதான், வரும் இன்ப துன்பங்களும் ஒன்றுதான், உணர்வுகள் ஒன்றுதான், அதை போல இன்ப துன்பங்களும் ஒன்றுதான். அந்த காலத்தில் ஜனங்கள் பட்ட பாடுகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரும். தவறு செய்தால் இப்படிப்பட்ட தண்டனைகள் வரும் என்று தெரியும் போது நாம் தவறு செய்யாமலேயே இருந்து தண்டனைக்கு தப்பிக்கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். புலம்பல் புஸ்தகத்தை நிச்சயம் அனைவரும் படிக்க வேண்டும். அதை படிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் வந்தால், கர்த்தரை நாம் கோபம் ஊட்டினால், பாவம் செய்தால் நம்முடைய பாவங்கள் கர்த்தரை கோபமூட்டும். நாம் பாவம் செய்தால் கர்த்தர் கோபப்பட்டு நமக்கு எப்படி அடிப்பார், தண்டனை கொடுப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சாதாரணமாக சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்கள் தவறு செய்யும் போது ஆசிரியர்கள் கண்டித்து அடிப்பார்கள். ஒரு முறை அடித்து விட்டால் அந்த பிள்ளைகள் அடுத்த முறை அந்த தவறை செய்ய மாட்டார்கள். சிறு பிள்ளைகள், ஏனென்றால் ஆசிரியர் என்ற பயம் இருக்கும், அவர்கள் அடித்து விடுவார்கள் என்று பயந்து கீழ்ப்படிந்து இருப்பார்கள். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பயம் கலந்த மரியாதை. அது அப்படிதான் நாமும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் கோபப்படுவார், அவர் நம்முடைய முதலாளி, அவர் நமக்கு தெய்வம், அவர் நம் ஆண்டவர். அப்படி என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர், முதலாளி என்று பொருள். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். இப்படி எல்லா அதிகாரங்களையும் அவர் வைத்திருக்கிறார். நம்மை உருவாக்கியவர் அவர்தான், நம்மை வாழ வைக்கிறவர் அவர்தான், நம்மை எடுத்துக்கொள்ள போகிறவரும் அவர்தான். அவர் நினைத்ததுதான் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. அதை புரிந்து உணர்ந்து கொண்டால் நம் இஷ்டப்படி நாம் வாழ்ந்து தீமையை வரவழைத்து கொண்டு நாமும் தவறு செய்து நம்மை சேர்ந்தவர்களையும் வேதனைப்படுத்த மாட்டோம். அதனால் புரிந்து கொள்வோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த செய்தியில் கற்றுக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் எருசலேம் நகரம் துன்பப்பட்டது என்று பார்க்கும் போது இஸ்ரவேலர்கள் தவறு செய்தார்கள், அது நிமித்தம் கர்த்தர் அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தார், அவர்களை தண்டித்தார் என்று தெரிந்து கொள்ளும் போது, நியாய தீர்ப்பை கொடுத்தார், நீதியை செலுத்தினார் என்று தெரியும் போது நாமும் பயந்து இன்றே நம் பாவங்களை விட்டு விலகி பாவம் செய்யும் எண்ணத்தை நம் மனதிற்குள் வர விடாமல் நம்மை நாம் காத்து கொள்வோம். அதை நிமித்தம் இப்படிப்பட்ட இந்த புலம்பல் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொண்ட ஒரு அருமையான வழியா இருக்கும். நிச்சயம் இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும். அதை குறித்து இப்பொழுது தியானிப்போம். அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை, எருசலேம் நகரத்தை கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லலாம். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்தில இருக்கும் சரி, எல்லாருக்கும் போறது. இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கும் சரி,
எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை இது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதாவது இந்த இடத்தில் எருசலேமை ஒரு ஸ்திரீயாக, ஒரு பெண்ணாக ஓமைப்படுத்தி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், ஓமையாக சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு புரிந்து கொள்ள சுலபமாய் இருக்கும். என்ன நடந்தது என்பதையும் அவர் கொடுக்கும் தண்டனைகளை புரிந்து கொள்ள சுலபமாக ஒரு பெண்ணாக ஓமைப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார் எருசலேம் நகரத்தை. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே. ஜனம் பெருத்த தேசமா, எல்லா தேசத்தின் ஜனங்களும் வருகிறதும் போகிறதுமான திரளான ஜனங்கள் இருக்கக்கூடிய தேசமாய் இருந்த நகரம் இப்பொழுது தனிமையாய் இருக்கிறதே. அப்படி என்றால் கடைசி காலத்தில் இந்த நியாய தீர்ப்புகள் ஏற்கனவே வந்தது, இதே போன்ற நிலை மீண்டும் வரப்போகிறது. இஸ்ரேல் தேசத்திற்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நிலை வரப்போகிறது. கடைசி காலத்தில் உபத்திரவ காலம் வரும்போது, இதுவரை கண்டிராத உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லும் போது, இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சிறிதென்று சொல்லும் அளவுக்கு இந்த புலம்பல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபத்திரவங்கள் வரும். துன்பங்கள், மனித வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட, அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து பாவம் செய்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு நடந்த செயல்கள் நமக்கு இது பாடமாயிருக்கிறது. தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். எல்லா தேசங்களாலும் கைவிடப்பட்டு இஸ்ரவேல் தேசம் தனித்து விடப்பட்டது. எல்லா தேசங்களும் கைவிடப்பட்டது. இன்றைய காலத்தில் பார்த்தால் இஸ்ரேல் தேசத்திற்கு அநேக நட்பு நாடுகள் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று உதவி செய்கிறது, இஸ்ரவேலை தாங்குகிறது. ஆனால் கடைசி காலத்தில் இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமும் கூட. இது நடந்து முடிந்ததை சரித்திரம் மட்டுமல்ல, நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களும் கூட. பல பொருள்கள் உண்டு இந்த வேதவசனங்களுக்கு. இப்படி பார்க்கும் பொழுது இனி நடக்க போகிற சம்பவம் தனித்து விடப்படும் எருசலேம் நகரம் என்று பொருளாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி அதுவரை குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள் என்று எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு வரும். கர்த்தருடைய கோபம் ஒரு மனிதன் மேல் வரும் பொழுது இப்படி எல்லாம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் தொங்கும் போது அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. மனித குலத்தின் ஒட்டுமொத்த கோபத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் காட்டினார். அதை நிமித்தம் அவர் நமக்கு வர வேண்டிய துன்பத்தை தான் அவர் சுமந்தார் அல்லவா? அப்பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து நின்றார். தனித்து சிலுவையில் தொங்கினார். யாரும் கூட இருக்கவில்லை. அவர் ஆரம்பத்தில் அவர் சிலுவையில் தொங்கும் போது யாருமே கூட இருக்கவில்லை. கடைசியில் தான் யோவானையும் அவனுடைய தாயார் வந்தார்கள். அதனால் அந்த தனித்து விடப்பட்ட நிலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது, எருசலேம் நகரத்துக்கும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாவம் செய்யும் போது, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால், விக்கிரகாராதனை போன்ற பாவங்களை செய்யும் போது இப்படிப்பட்ட நிலை வரும். இதைதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதவைக்கு ஒப்பானாவே. கர்த்தரால் கைவிடப்பட்ட ஒரு திருச்சபை, கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் நிலைதான். கணவனை இழந்த பெண்ணின் துயரம் எவ்வளவு கொடியதாய் இருக்குமோ அது போல எருசலேம் நகரம் தனித்து விடப்பட்டு வேதனை அனுபவிக்கிறது. ஜாதிகளில் பெரியவளாகவும் தீமைகளில் நாயகியாய் இருந்தவள். எருசலேம் நகரம் எல்லா ஜாதிகளிலும் யூத ஜாதி உயர்ந்த ஜாதி அல்லவா? யூதர்கள் உயர்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்படி இருந்தவர்கள், இஸ்ரேல் தேசமே, எருசலேம் நகரம் எல்லாவற்றிலும் உயர்ந்ததா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டது கப்பம் கட்டும் நிலை, மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலை, பிற தேசத்திற்கு கப்பம் கட்டும் நிலைக்கு வந்தது. எருசலேம் நகரம் ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பாபிலோன் ராஜாவிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் அடைந்த நிலை மிகவும் தாழ்ந்த நிலை, பிறருக்கு கப்பங்கட்டும் நிலை வந்தது. சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் அப்படி நடந்தது அல்லவா? அதை இங்கு எரேமியா கூட இருந்து பார்த்து இவர் புலம்புகிறார். எருசலேம் நகரம் இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறதாம். அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவர் கண்ணீர் எல்லாம் கன்னத்தில் வடிகிறது. அவளை தேற்றுவார் இல்லை. அவள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் சத்துருக்கள் ஆனார்கள், துரோகிகள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம் யார் யாரை நம்பியதோ அவர்கள் எல்லாம் கைவிட்டு
சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். நண்பர்களும் சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். எருசலேம் கண்ணீரில் தவிக்கிறது. யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் அடிமை வேலை செய்யவும் அந்நியரிடத்தில் விடப்பட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அவளை துன்பப்படுத்துகிறவர்கள், எருசலேம் நகரத்தாரை துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்களை தொடர்ந்து பிடித்தார்கள். இஸ்ரவேலர் பட்ட துயரம் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதலை இல்லை. எருசலேமுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் யூதா தேசத்தின் பட்டணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திற்கு பண்டிகை கொண்டாட, பஸ்கா பண்டிகை மற்றும் பண்டிகைகளை கொண்டாட ஜனங்கள் எல்லோரும் வருவார்கள். எருசலேமுக்கு தேவாலயத்திற்கு வருவார்கள். அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ பண்டிகைக்கு வர ஆட்களே இல்லை. எல்லா ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள், கொல்லப்பட்டு அழிந்து போனார்கள். இப்படிப்பட்ட நிலையில் சியோனுக்கு வருவார் இல்லை. சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறதாம். வழிகள் எல்லாம் புலம்புகிறது. என்னிடத்து நடந்து போக ஜனங்களே இல்லையே, என் வழியாய் கடந்து போவார்களே என்று வழிகளே புலம்புகிறது. எருசலேமின் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. ஆசாரியர்கள் எல்லாம் தவிக்கிறார்கள். எருசலேமுக்கு கசப்பே உண்டானது. எருசலேமின் கன்னிகைகள் எல்லாம் சஞ்சலப்படுகிறார்கள். இப்படியாக எருசலேம் நகரத்திற்கு மிகுந்த துன்பம் வந்தது. எருசலேமின் எதிரிகள் சுகமாய் இருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், தலைவர்களாய் இருக்கிறார்கள். எருசலேமுக்கோ இளைப்பாறுதல் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்தார். எருசலேமின் பிள்ளைகள், இஸ்ரவேலின் பிள்ளைகள் எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். சிறைப்பட்டு போனார்கள் எதிரிகளோடு. சீயோன் குமாரத்தியே அழகெல்லாம் விட்டு போயிற்று. சீயோனின் சிறப்பு எல்லாம் போய்விட்டது. இஸ்ரவேலின் பிரபுக்கள் எல்லாம் மேய்ச்சல் இல்லாத மான்களைப் போல தங்களை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு முன்பாக சோர்ந்து போய் நடந்து போகிறார்கள். அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் சோர்ந்து போய் அப்படியே மயங்கியது போல போகிறார்கள். ஆகாரம் இல்லாத மான்களைப் போல சோர்ந்து போய் நடந்து போகிறார்கள். எருசலேம் நகரம் தன்னுடைய பழைய நாட்களை நினைத்து மனம் ஏங்குகிறது. பழைய நாட்களில் இருந்த செழிப்பையும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையையும் நினைத்து பார்த்து இப்பொழுது ஏங்குகிறது. எருசலேமின் எதிரிகள் எருசலேமுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாததினால் அவர்களை பிடித்து கொண்டு துன்பப்படுத்துகிறார்கள். எருசலேமின் ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஓய்வு நாள் கொண்டாடினாய் அல்லவா, அப்படி இப்படி என்று சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தது. எருசலேம் நகரத்தில் மிகுந்த பாவங்கள், வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு மிகுந்த பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அரங்கேறியது. அது நிமித்தமாக கர்த்தர் ஒரு அவமானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை கனப்படுத்தியவர்கள், எருசலேமை கனப்படுத்தியவர்கள், மரியாதையாய் நடத்தியவர்கள், மிகுந்த பாராட்டுகளை பேசியவர்கள் எல்லாம் அவமானமாய் கேவலமாய் பேசும் அளவுக்கு எருசலேம் நகரம் வந்தது. எருசலேம் நகரத்தை தூஷிக்கும்படி, அவர்கள் அவமானமாய் பேசும்படி கர்த்தர் கொடுத்து விட்டார். இது நிமித்தம் எதிரிகள் எருசலேமை அவமானப்படுத்துகிறார்கள். எருசலேம் நகரமோ பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்புகிறது. தன் வாழ்க்கையை நினைத்து, தன் நிலையை நினைத்து அவமானப்பட்டு கூலி பொறுக்கி போகிறது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய தேதியில், இன்றைய நாட்களில் எருசலேமில் நடக்கக்கூடாத அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய காரியம் இருக்கிறது. அதாவது என்னென்ன தவறுகள் நடந்ததோ அதனால் கர்த்தர் எருசலேமை தண்டித்து பாபிலோனுக்கு இப்படி சிறைப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தாரோ அதே பாவங்கள் இன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது எருசலேம் நகரத்திலேயே. அதாவது எல்ஜிபிடி சேர்ந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு எருசலேம் நகரத்தில் ஊர்வலம் போகிறார்கள் பகிரங்கமாக. இதையெல்லாம் எருசலேம் நகரத்திற்கு தீங்கு வரப்போகிறது என்பதற்கான அடையாளமாய் இருக்கிறது. இது மிகுந்த வேதனைக்குரியது. எருசலேமில் நடக்க கூடாத மிகப்பெரிய பாவம் இது. கர்த்தர் அருவருக்கிற உச்சகட்ட பாவம் இது. இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு நடக்கவே கூடாது. இது நிமித்தம் மிகுந்த துன்பம் எருசலேமுக்கு வரும்.
தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேம் நகரத்திற்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த தீமை அகல வேண்டும். எருசலேம் நகரம் பரிசுத்தமாக வேண்டும். இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாக வேண்டும். முக்கியமாக உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தரிடமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். எருசலேம் நகரம் மிகவும் தாழ்த்தப்பட்டு போயிற்று என்று எரேமியா சொல்கிறார். மிகவும் தாழ்த்தப்பட்டு போயிற்று, எதிரிகளிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று. இப்படிப்பட்ட முடிவு வரும் என்பதை எருசலேம் நகரம் நினைக்காதிருந்தது. அழுக்கான துணிகளை அணிந்த ஒரு பெண்ணை போல அவமானத்தால் கூனி குறுகி நிற்கிறார் ஒரு நிலை எருசலேமுக்கு வந்தது. எருசலேமின் நீதி நியாயங்கள் கரைப்படிந்து விட்டது. நீதி இல்லை, நியாயம் இல்லை, அநியாயம், அக்கிரமம், துன்மார்க்கம் எல்லாம் எருசலேமை கரை படிந்த துணியை போல அணிந்த ஒரு பெண்ணை போல ஆக்கின்றது. எதிரிகள் பெருமை பாராட்டும் இடைக்கு வந்து விட்டது. கர்த்தாவே எருசலேமை கண்ணோக்கி பாரும் என்று எரேமியா புலம்புகிறார். எருசலேமின் இன்பமான காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் எருசலேமின் எதிரிகள் கையை நீட்டி விட்டார்கள். அந்த தேசத்தின் இன்பத்தை எல்லாம் சத்துருக்கள் பிடித்து கொண்டார்கள். தேவாலயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாக அந்நியர் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார்கள். இந்த அக்கிரமமும் நடந்தது. எருசலேமின் ஜனங்கள் அப்பத்தை தேடி அலைகிறார்கள். உணவில்லை, உணவில்லாமல் தேடி அலைகிறார்கள். தங்கள் உணவுக்காக தாங்கள் மிகவும் நேசித்து வைத்திருந்த விலை உயர்ந்த பொருட்களை கூட கொடுக்க அவர்கள் தயாராகி விட்டார்கள். அப்பம் கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். கர்த்தாவே கண்ணோக்கி பாரும், எருசலேமை நினைத்தருளும், இரக்கம் காண்பியும் என்று எரேமியா புலம்புகிறார். எருசலேம் நகரம் வழிபோக்கனை பார்த்து புலம்புவதை போல இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டு போகிற ஜனங்களே, எருசலேம் நகரம் புலம்புகிறதா? என்னை பார்த்து கொண்டு போகிற ஜனங்களே, என்னுடைய துக்கத்திற்கு சரியான துக்கம் ஏதாவது உண்டா? நான் படும் துக்கத்தை போல வேறு துன்பம் உண்டா? இப்படிப்பட்ட துயரம் வேறு ஏதாவது உண்டா? கர்த்தர் தம்முடைய உக்கிரமான கோபம் உண்ட நாளில் என்னை உபத்திரவப்படுத்தின இந்த துக்கத்திற்கு சமமாக வேற ஏதாவது துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள், என்னை சற்று கவனித்து பாருங்கள் என்று எருசலேம் புலம்புகிறது. ஆறுதலை தேடி புலம்புகிறது. உயரத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை அனுப்பினார். அது அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார். நான் பின்னிட்டு விழுந்தேன். நித்தம் என்னை துன்பப்படுத்துகிறார். நான் பலட்சியப்பட்டு போனேன். அப்படி என்றால் நான் விடாய்த்து போனேன். நான் மிகவும் சோர்ந்து போனேன். மனமும் உடலும் இரண்டும் சோர்ந்து போன நிலை. என் பாதகங்களின் நுகம், நான் செய்த தவறுகளை எல்லாம், அந்த பாவங்கள் எல்லாம், பாதகம் என்று சொல்லும் பொழுது செய்யக்கூடாத செயல்களை செய்வது, அதுதான் பாதகம். அந்த பாதகம் ஒரு நுகமாக, ஒரு பாரமாக, பாவ பாரம் என்று சொல்லலாம். பாவத்தின் நிமித்தம் அவர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த பாரத்தை சுமக்கிறார்கள். அந்த பாரத்தை என் மேல் வைத்து விட்டார். என் பாவத்தின் பாரத்தை என் மேல் சுமத்தி விட்டார். அவர் அதை என் கழுத்தில் வைத்து பூட்டி விட்டார். அதை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அதை விட்டு என்னால் விலக முடியவில்லை. அந்த பாவத்தின் பாரம், பாதகங்களின் நுகம் என்னை அழுத்துகிறது. அது என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் கழுத்தை அழுத்துகிறது, சுற்றி கொண்டது. நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் நகரம் தோன்றுவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. என் பெலனை விழப்பண்ணினார். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு என்னை ஒடுக்கினார். கர்த்தர் என்னை ஒடுக்கிவிட்டார். எழுந்திருக்க முடியாதபடிக்கு என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில், என்னை கொடுமைப்படுத்துகிறவர்களின் கையில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டார் கர்த்தர். என்னிடத்தில் உள்ள பராக்கிரமசாலிகளை எல்லாம் கர்த்தர் மிதித்து போட்டு விட்டார். எல்லோரையும் அழித்து விட்டார். என்னுடைய பராக்கிரமசாலிகளை எல்லாம் கர்த்தர் மிதித்து போட்டார். என்னுடைய வாலிபர்களை எல்லாம், எருசலேமில் இருந்த வாலிபர்களை எல்லாம் நொறுக்கும்படிக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வரவழைத்தார். அவர்கள் வந்து என் ஜனங்களில் உள்ள வாலிபர்களை எல்லாம் நொறுக்குகிறார்கள். திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல கர்த்தர் யூதா ஜனங்களின் கன்னியாகிய யூதாவை
அவர் மிதித்து போட்டார். அப்படி என்றால் திராட்சை பழ ரசத்தை எடுப்பதற்காக தொட்டியில் திராட்சை பழங்களை போட்டு அதில் காலால் மிதித்து அதன் சாறுகளை எடுப்பார்கள். திராட்சை பழ ரசம் உற்பத்தி செய்வது அப்படிதான் செய்வாங்க. அந்த காலத்தில் அது பழக்கமாய் இருந்தது. இயந்திரங்கள் இல்லாத காலம் அது. அப்படி செய்வது வழக்கம். அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி திராட்சை பழத்தை மிதிப்பது போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மிதித்து போட்டார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்கள் நீராய் சொரிகிறது. என் கண்களில் நீர் ஊற்றாய் சொரிந்து கொண்டே இருக்கிறது. என்னால் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை காப்பாற்றுகிறவர், என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூர போய்விட்டார். என்னை விட்டு விலகி போய்விட்டார். எதிரிகள் வந்து எங்களை மேற்கொண்டதினால், எங்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதினால் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். ஒரு சிறு பெண் கையை விரித்து யாராவது என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். அவளை தூக்குவார் இல்லை, அவளை ஆதரிப்பார் இல்லை. உதவி என்று இஸ்ரவேலர்கள் யாராவது உதவ மாட்டார்களா என்று ஏங்குகிறார்கள். ஆனால் யாரும் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. இப்படிப்பட்ட நிலை கடைசி காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு உண்டாகும். எந்த தேசமும் எந்த ஜனங்களும் உதவி செய்யாத கைவிடப்பட்ட ஒரு நிலை எருசலேம் நகரத்திற்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு வரும். கர்த்தர் யாக்கோபை, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை அவர்களை எதிரியாக மாற்றிவிட்டார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம் வீட்டை சுற்றி இருக்கிறவர்கள், நம் தேசத்தை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடன் நட்புடன் இருக்கும் போது அது சமாதானமா இருக்கும். ஆனால் எல்லோரும் எதிரிகளானால் அது எவ்வளவு வேதனையான காரியம். அது போல யாக்கோபு என்றால் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருப்பவர்கள் எதிரிகளாய் மாறும்படி கர்த்தரே செய்தார். அவர்களுடைய இஸ்ரவேலருடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களுக்குள்ளே எருசலேம் நகரம் ஒரு வேதனையுள்ள பெண்ணை போல மாறினாள். சரீரத்தில் பாடுகள் அனுபவித்து வேதனைப்படுகிற ஒரு பெண்ணை போல எருசலேம் நகரம் மாறினார். கர்த்தர் நீதிபரர். இப்படி செய்வதனால் எரேமியா கர்த்தர் மேல் குற்றம் சாட்டவில்லை, குற்றம் சுமத்தவில்லை. கர்த்தர் நீதி உள்ளவர். இஸ்ரவேலர்கள் நாங்கள் செய்த தவறை நிமித்தம் கர்த்தர் இப்படி தண்டிக்கிறார், அவர் நீதிபரர் என்று சொல்லுகிறார். இத்தனை காரியங்களும் கர்த்தர் செய்கிறார் என்று சொல்வது கர்த்தரை குற்றப்படுத்துவதாக அல்ல. நாங்கள் தவறு செய்தோம், அவர் நீதிபரர், நீதியாய் எங்களுக்கு நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லுகிறார். இதுவே சரியான மனநிலை, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மனநிலை. இப்படிதான் நாமும் எந்த காலத்திலும் இருக்க வேண்டும். கர்த்தர் நீதிபரர், ஒருபோதும் அவர் மேல் குற்றம் சுமத்தக்கூடாது. நமக்கு அப்படி தோன்றினால் அது நம்முடைய தவறு என்று பொருள், நம்முடைய அறியாமையை குறிக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தேன், அதனால்தான் இப்படி நடந்தது என்று எரேமியா ஒப்புக்கொள்கிறார். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து இதையெல்லாம் கேள்விப்பட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் பிள்ளைகள், என் வாலிபரும் கன்னிகைகளும் துக்கப்பட்டு அழிந்து போகிறார்கள், எதிரிகளினால் அழிந்து போகிறார்கள், சிறைப்பட்டு போனார்கள், சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அந்நிய தேசத்திற்கு. என் பிள்ளைகள் இல்லை என்னிடத்தில் என்று எருசலேம் நகரம் புலம்புவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை, என் மேல் அன்பாய் இருந்த நட்போடு இருந்தவர்களை நான் கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள். என் மேல் இவ்வளவு காலம் நட்பாய் அன்பாய் இருந்தவர்கள் இப்பொழுது என்னை ஏமாற்றி விட்டு போகிறார்கள். அவர்கள் பொய்யாய் இருந்திருக்கிறார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள். என்னுடைய ஆசாரியர்களும், எருசலேமில் உள்ள ஆசாரியர்களும் மூப்பர்களும் அப்பத்தை தேடி நகரத்தில் திரியும் பொழுது மயங்கி விழுந்து இறந்து விட்டார்கள். உணவு கிடைக்காமல் மயக்கத்தினால் விழுந்து இறந்து விட்டார்கள். ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்குமே ஆகாரம் கிடைக்கவில்லை. அப்படியானால் ஏழை எளிய சிறிய ஜனங்களுடைய நிலை, எளியவர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? கர்த்தாவே, என்னை நோக்கி பாரும், என் குடல் கொதிக்கிறது, என்னை சற்று கவனித்து பாரும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் கொதிக்கிறது, வியாகுலப்படுகிறது.
நான் கடும் துரோகம் பண்ணினேன். கர்த்தருக்கு துரோகம் பண்ணினேன் என்று சொல்லவில்லை, கடும் துரோகம், கொடுமையான அதிகப்படியான துரோகம் செய்தேன். கர்த்தாவே, என்னுடைய குற்றம். அப்படி என்றால் எருசலேம் சொல்லுவதாக, எருசலேம் என்னும் பெண் சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓமையாக. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் கடும் துரோகம் செய்தோம் கர்த்தாவே உமக்கு, அதை நிமித்தம் நாங்கள் இப்பொழுது வியாகுலத்தை அனுபவிக்கிறோம், துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளைகளற்றவள் ஆக்கிற்று. பட்டயம் வெளியிலே என்னை பிள்ளைகளற்ற, என் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டது. வீட்டுக்குள்ளேயும் மரணம் வந்திருக்கிறது, வீட்டுக்குள்ளும் மரணம் வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. என் தவிப்பு பலருக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் தேற்றுவதற்கு ஆள் இல்லை. என்று தனிப்பட்ட ஒவ்வொருவர் மனிதன வாழ்க்கையிலும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து பாவம் செய்தவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடப்பதுண்டு. இத்தனை காரியங்கள். கர்த்தாவே, என் எதிரிகள் எல்லாம் நீர் எனக்கு கொடுத்த இந்த வேதனையை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். நான் படும் துன்பத்தை கண்டு அவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். என் எதிரிகள் சந்தோஷப்படுகிறார்கள். நீர் ஏற்கனவே சொன்னீர் அல்லவா, அந்த நாள் ஒரு நாள் வரும் சுவாமி. நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர், ஒரு நாளை எனக்கு சொல்லி இருக்கிறீர். அந்த நாள் வரும், அப்பொழுது அவர்களும் என்னை போல ஆவார்கள். என்னை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் என்னை போல ஆவார்கள். நான் படும் துன்பம் அவர்களுக்கும் வரும். அவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள், அதற்கேற்ற பலனை நீர் அவர்களுக்கு கொடுப்பீர். நீர் நீதியுள்ளவர், நீதியின் தேவன். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உங்களுடைய முகத்துக்கு நேராய் வர கடவது. அவர்கள் செய்த பொல்லாப்பு தீமைகள் எல்லாம் உமக்கு தெரியட்டும் சுவாமி. என்னுடைய சகல பாதகங்களுக்கும் சரியாக நான் செய்த எல்லா பாவத்திற்கும் நீர் எனக்கு எப்படி செய்தீரோ, அதே போல அவர்கள் செய்த எல்லா பாதகங்களுக்கும் அக்கிரமத்திற்கும் அவர்களுக்கும் நீர் நீதியை செய்ய சுவாமி. என் பெருமூச்சுகள் மிகுதியாயின, நான் சோர்ந்து போகிறேன் என்று இறைமையாக புலம்புகிறார். இப்படியாக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேசம் கர்த்தரை நோக்கி பேசுவதாக, எருசலேமுக்கு வந்த நிலை என்ன என்பதை குறித்து எரேமியா புலம்பி ஒரு பாடலாக இதை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு வராதிருக்கும்படியாக பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழணும். பாவத்தை தொடக்கூடாது, நெருங்கக்கூடாது, பரிசுத்தமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் சமாதானமா இருக்கும். மாரநாதா.